அடையாளம் காட்டப்பட்டு தானாக வெளியேறிவிட்டார்கள். இனி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஜெட் வேகத்தில் போயிட்டு இருக்குது. எத்தனை வழக்கு கொஞ்சம் நெஞ்ச வழக்கா போட்டீங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நான் பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது திமுக கட்சி சேர்ந்தவர்கள் சட்டமன்ற பேரவை தலைவரை இருக்கையிலிருந்து கீழே தள்ளி அதில் போய் அமர்ந்துக்கிட்டு என் டேபிளில் டான்ஸ் ஆடுறாங்க. ஒரு முதலமைச்சர் டேபிளில் டான்ஸ் ஆடுறாங்க. அந்த மாமன்றம் சட்டம் இயற்றக்கூடிய மாமன்றம், மக்களுடைய பிரச்சனைக்கு குரல் கொடுக்கின்ற மாவட்டம். அப்படிப்பட்ட அந்த மாமன்றத்தில் இப்படிப்பட்ட கேவலமாக நடந்த கட்சி திமுக கட்சி, திமுக எம்எல்ஏ, திமுக தலைவர். அப்புறம் பெரும்பான்மை நிரூபிச்சிட்டோம். பிறகு வெளியில் வந்து சட்டை கிழிச்சிட்டு வீதியில் போயிட்டு இருக்காரு. சட்டை கிழிச்சிட்டு திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க வந்து பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது சட்டை கிழிச்சிட்டு வீதியில் போனீங்க. இப்போ அண்ணா திமுக ஆட்சி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் அப்படின்னா வீதியில் எப்படி போறான்னு நீங்களே முடிவு பண்ணீங்க. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு ஜங்கு ஜங்குன்னு ஒருத்தர் குதிக்குது. என்ன, எடப்பாடி பழனிசாமி காலை தேடிட்டு இருக்காருன்னு. ஏய், நாங்கள் வந்து எங்களுக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அவங்கள ஆசி வாங்குவோம். எங்களுடைய பண்பு, எங்களுக்கு சிறு உதவிகள் செஞ்சா கூட அவரிடத்தில் ஆசி வாங்குவது அண்ணா திமுக கட்சியுடைய பண்பு. அந்த பண்பு இல்லாத குடும்பத்தில் பிறந்தவர் தானே இவர். பண்புனா என்ன விலைன்னு கேட்கிறவரு இன்றைய முதலமைச்சர் திரு உதயநிதி. நீ யார காலை பிடிச்சின்னா எங்களுக்கு தெரியும். அதை சொன்னா வெக்கக்கேடு தெரியுமில்ல. இரவுல 2 மணிக்கு யாருக்கெல்லாம் ட்விட்டர் போடுறேன்னு இன்ஸ்டாகிராமில் போட்டு தெரியுமில்ல. யாரு காலை தேடி பண்ணலாம் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே இப்படி இருந்த காரணத்தினால தான் ஒரு தடவை பால்டாயில் குடிச்சாங்க. பால்டாயில் குடித்தவரெல்லாம் பஞ்சு டாயிலாக பேசுது. தம்பி, இன்னொரு தடவை பால்டாயில் குடிச்சா பாடி தாங்க. சங்ககிரி சட்டமன்ற அதிமுக வேட்பாளர் எஸ். வெற்றிவேல் அவர்களை இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்வோம்.